ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா தருண் பிளாக். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வெண்டைக்காய் வத்தல் புளிக்குழம்பு. தேவையான பொருட்கள்: ஆயில், சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம், குழம்பு மிளகாத்தூள், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வத்தல். தேவையான பொருட்கள்: ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுத்திக்கோங்க. வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வறுத்த வத்தல் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. புளி குழம்புன்றதுனால கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கூடவே வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்க புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரையாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து புளியை கரைச்சிக்கோங்க. நல்லா புளியை கரைச்சிக்கிட்டு வதக்கி வச்சுட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் கரைச்சி அந்த திப்பி எடுத்துடுங்க. புளி தண்ணியில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி அதில் எதுவும் இல்லாத அளவுக்கு வடிகட்டி விடுங்க.
புளி தண்ணி ஏற்கனவே வடிகட்டியாச்சு. எதுக்கு ஏதாவது இருக்க வடிகட்டுறோம். தேவையான அளவு தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, புளி, காரம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். தேவை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் தேவைன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்கலாம். குழம்பு நல்லா புளி குழம்பு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வத்தலை போடுங்க. வெண்டைக்காய் வத்தல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சு மூடி விடுங்க. குழம்பு நல்லா சுண்டி ஆயில் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்தவுடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வெண்டைக்காய் வத்தல் புளி குழம்பு ரெடி.